ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. நான் சொல்றேன் ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. நான் உங்கள் நிதின் ராஜ். நான் உங்கள் ஜான்வி ராஜ். வெல்கம் டு நித்து ஜானு சேனல். என்ன நித்தின் ஸ்கூலுக்கு போலியா? என்ன காய்ச்சல்னு சொன்னாங்க? ஆமா, என்ன பண்ணலாம்? என்ன நித்தின் மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். அதுக்கு என்னப்போ? கேட்கறக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. என்ன காய்ச்சல் வந்தாலும் என்ன வந்தாலும் உனக்கு உங்க அப்பனுக்கு திமிரு மட்டும் அடங்காதுடா. தெரியுது இல்ல, அப்ப சும்மா இரு. இதுக்கு தான் வந்தனா நானு. ஆமா. அப்புறம் என்ன நீதான் சொல்லு. என்ன இப்போ உன்னை யார் கூப்பிட்டாங்க? ஜானு யாரு வந்து கேளு. என்ன இருந்தாலும் சண்டை போடு என்கிட்ட. யார்கிட்ட சண்டை போடுறது? என்கிட்ட சண்டை போடு. என்ன பண்ண சண்டை போடணும்? காய்ச்சல் இருக்குது, எதுக்கு அவங்க கிட்ட ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சது சரியில்லையாப்பா. போய் சண்டை போடுறேன். காய்ச்சல் இருந்து என்ன சண்டை போட்டாங்க? ஸ்கூலுக்கு போனியா, மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்டேன். அதுல என்ன தப்பு? இப்போ உன்னை யாரு இங்க கூப்பிட்டாங்க? என்ன நான் பாட்டுக்கு வந்தேன். என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பூமர் கேள்வி என்கிட்ட பேசு. என்ன உங்ககிட்ட பேசணும்? யார்கிட்ட சண்டை வந்தாலும் என்கிட்ட பேசணும். உங்ககிட்ட நான் பேச முடியாது. நான் அவனதான் பாக்குறதுக்கு வந்து அவனுக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க, அதுக்குதான் வந்தேன் நானு. என்ன உங்ககிட்ட சண்டை போடுறது நானு? என்ன ஒண்ணு இப்போ காய்ச்சல் இருக்குது, அது கூட தெரியல பூமர் கேள்வி. ஆமா எனக்கு தெரியல. அப்ப நான் போன் பண்ணி கேட்டேன், நித்தின் ஸ்கூலுக்கு போனான்னு போகலன்னு சொன்னாங்க, காய்ச்சல் அதுக்கு வந்தேன். பின்ன நீ எனக்கு போன் பண்ணிருக்கணும்ல. தெரியுமா? கேளு, என்ன மிரட்டிட்டே இருக்குது. எதுக்கு மிரட்டுற? என்ன மிரட்டுன? நான் என்ன வேணா அவனை பேசுவேன், உனக்கு என்ன? ஜானு எப்படி மிரட்டுறது? ஆச்சு விடுங்க, நீங்க எல்லாம் தான். நான் பயப்படலாம். பயப்பட வைக்கிறியா? பயப்படலாம் மாட்டேன். பயப்படல மாட்ட தெரியும். ஆச்சு விடுங்க, அவ்வளவுதான். ஓ உங்ககிட்டயும் பேச மாட்டேன், இவங்கிட்டையும் பேச மாட்டேன், என்னவோ பண்ணிட்டு போங்க. ஏண்டா கோவப்பட கூடாதுடா. எதுக்கு அப்பத்தால கீழே கூட்டிட்டு போவாதுடா, எதுவும் வாங்கி கொடுக்காது. ஆமா ஜானு, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம போய் சமாதானப்படுத்தினாக்கா நம்மளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க அப்பதான். போலாமா? போய் அப்பா கிட்ட பேசிட்டு வா, ஓகேவா? அப்பத்தா என்ன? அப்பத்தா என்னாச்சு? என்ன இப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ சும்மா பேசு. என்ன பேசுறதுக்கு வந்திருக்கிற நீ? சும்மா இரு. என்ன போய் பேசுறது? எப்ப வந்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு பேச மாட்டேன் நானு. பின்ன எதுக்கு அவன் அப்படி பேசுறான்? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? அவனுக்கு சப்போர்ட்னா போ, நான் பேச முடியாது. போ, முதல்ல பேச முடியாது. போக மாட்டேன், இங்கே நின்னுக்கோ. நான் போன் பார்த்துட்டு நான் உட்காந்துருப்பேன். என்னவோ பண்ணி. This is an unwanted statement irrelevant to the current situation. இப்போ நீ பேசுனீனா நாங்க பீஸா கூட்டிட்டு நான் போய் கூட்டிட்டு வா. அப்பத்தா என்ன? சாரி அப்பத்தா. இல்ல ப்ளீஸ் இல்ல தெரியாம பண்ணிட்டேன். எதுக்கு சும்மா அந்த மாதிரி ஏதானு சொன்னா எதுக்கு அப்படி பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு பீஸா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. போங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிராங்க். எத்தனை வாட்டி ஆச்சு இதோட? சாரி அப்பத்தா. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ? கொடுத்தன அப்படியே என்ன குடுக்குற? அடி குடுப்பம் பாரு. இனிமேல் என்ன சொல்லுவீங்களா? இனிமேல் அப்படி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க தானே? நிஜமா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஓகேவா? என்னாச்சு கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும். சரி, குட். வாங்க நாம நாளைக்கு மீனாட்சி மால் போலாமா? ட்ரெயின்ல போலாமா? என்ன சாப்பிடலாம்? அப்பத்தா என்ன போடலாமா? பீஸா போடலாம். ஓகே, நீ தான் அப்பா கிட்ட கேட்கணும். என்ன பீஸா போடலாம்? இதுக்குதான் ஐடியா பண்ணிட்டு நீங்க வந்திருக்கிறீங்களா? பாப்பா நீங்க கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேன், அப்பதான் கேட்டா வாங்கி கொடு. நல்லா ஆளுங்க நீங்க, ட்ரிக்ஸோட வந்திருக்கீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது.
சரி பப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். பப்பா ஊன்னு சொன்னாக்கா சரி. பீஸா சாப்பிடலாம். ஓகேவா? நம்ம 3 பேரு மீனாட்சி அம்மாள் போய் ட்ரெயின்ல போலாம். ட்ரெயின்ல போலாம், அப்புறம் ஜம்பிங் எல்லாம் போலாம். அப்புறம் வந்து கேஎஃப்சிக்கு போலாம். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், பாப்கார்ன் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே எல்லாம் சாப்பிடலாம். ஓகேவா? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாம வரலாம். ஓகே அப்பா போய் கேட்கலாமா? கேஎஃப்சி இது பீஸா ஆர்டர் போடுறியா பாப்பான்னு கேட்கலாமா? ஓகே ஓகே ஓகே. பாப்பா ரூம்ல இருக்கப்பா. போய் தட்டுங்க, போய் கதவை தட்டி பீஸா போடுங்க. அப்பதான் ரெடி ஆயிடுச்சு, நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க மாலுக்கு போறோம். அப்பா சீக்கிரம் சொல்லிட்டு ஓடுங்க ஓடுங்க 2 பேரும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அப்பத்தா பாப்பா கிட்ட கேட்டா அண்ணா வேண்டாங்கறா. ஐயோ அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்னன்னு போய் கேட்டீங்க? பீஸா வேணும்னு கேட்டோமா, பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்ன. ஒரு ஐடியா, வேணா நீ போய் கேளு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல நீ? ஐயோ நான் போய் கேட்டா அவ்வளவுதான். பாப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். பாப்பா ஒத்துக்க மாட்டான். நான் என்ன பண்றது? ஆசையா இருக்குது. எனக்கும் தான் திங்கணும்னு ஆசையா இருக்குது. பாப்பா ஒத்துக்கணும். என்ன பண்ணலாம்? போய் கேட்டு பாக்கலாமா பாப்பாவை? அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நம்ம பாட்டுக்கு மீனாட்சி நம்ம பாட்டுக்கு போயிட்டு நான் போய் வீட்டுல போய் பாப்பாக்கு தெரியாம காசு எடுத்துட்டு வரேன். நம்ம போய் சார் நான் பீஸா எல்லாம் சாப்பிடல, சும்மா நாங்கெல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஓடி வந்துடலாமா? ஓகே சரி நான் போறேன். பாய். சீக்கிரம் வந்துடுறேன், ரெடியா இருங்க. போங்க 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 போங்க, நானும் போறேன். தெரியல, அது காசு எடுத்துட்டு வந்து போச்சு. இன்னைக்கு நான் மீனாட்சி அம்மாள் போறோமா இல்லையானே தெரியல. அதெல்லாம் வீட்டு நாங்க போவோம். அதான் நம்ம எல்லாம் போலாம். அப்பதான் வந்து அது நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது நம்ம இது ஃபாஸ்டா ரெடி ஆகணும். அப்பதான் அப்பதான் வரும். ஆமா, அப்பதான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ரெடி ஆகும். அப்பதான் நம்ம ரெடி ஆகிக்கலாம். ஓகே, நான் வந்து ஆரஞ்சு பிளாக் போட்டுக்கிறேன். சரிவா, ரெடி ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.